ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை. எங்கள் அம்மா ஸ்பெஷலாக செய்கிற அவிச்ச மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு 2 துண்டு தேங்காவை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரமே பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா குழம்புல காரம் கம்மியாக இருக்குது, அதனால தான். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா களி வச்சு சால மீனை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சால மீன் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பை தாளிக்கலாம் கூடாது, அப்படியே தான் சாப்பிட்ணும். அது மாதிரி குழம்பை தண்ணி போலலாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக தான் வைக்கணும். சுடுசோத்தில் போட்டு அந்த மீனையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.